டெக் பாஸ்ல வந்து சுதர்சன் வெளியில வராரு. வெளியில வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டெக் பாஸ்க்கு எதிராக ஒரு வீடியோவையும் போறாரு. இந்த வீடியோவை பார்த்த உடனே நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டு, அடே டெக் பாஸ் நீ இவ்வளவு பெரிய வைக்கிறான், உன்னை நான் கேள்வி கேட்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பயங்கரமா கழுவி ஊத்துனாங்க. அதுக்கப்புறமேட்டு டெக் பாஸ்ல இருந்து இதுக்கு எதிரா, அதாவது இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அதை பார்த்த உடனே அதே மக்கள் திடீர்னு வந்து, அடே சுதர்ஷன் நீ நல்லவமா நடிச்சியடா, நீ இவ்வளவு பேர் வைக்கணும், உனக்கு ஏதோ நாங்க கேள்வி கேட்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷனையும் டெக் சூப்பர் ஸ்டார்ல போயிட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் டெக் சூப்பர் ஸ்டார்ல இன்னைக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஐயோ இவன் நல்லவனா அவன் நல்லவனா தெரியலையே, இப்ப நான் யாருக்கு ஆதரவு குரல் கொடுக்கிறது, யாரை எதிர்த்து கேள்வி கேட்கறது, நான் யாருக்கு ஆதரவா நிக்கிறேன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி உங்களை குனிய வச்சு உங்க முதுகுல குத்தி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியவே இல்லையா பாஸ் அப்படின்ற கேள்வியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் மாதிரியான டெக் சேனல்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு லாக் வீடியோ எந்த மாதிரி வீடியோவா இருக்கட்டும், இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் சேர்ந்து யூடியூப்ல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஒட்டுமொத்த யூடியூப் உலகத்திலேயே நடந்துட்டு இருக்கக்கூடிய பயங்கரமான தி பிக்கஸ்ட் யூடியூப் ஸ்கேம் பத்தி உங்க யாருக்காச்சும் தெரியுமா? இந்த வீடியோவோட முடிவுல அட பாவி இப்படிதான் நானே ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு உங்கள 90 பேர் 99 பேர் இல்ல 100 பேரும், எப்படி 100 பேருமே கண்டிப்பா நீங்க ஏமாத்தப்பட்டதை உணர்ந்துடுவீங்க. முதல்ல இந்த டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் இவங்களுடைய பஞ்சாயத்துக்கு என்னுடைய ஒப்பீனியனை சொல்லிடுறேன். சுதர்ஷன் வந்து அவங்க அடடா கிரியேட்ஸ் கிட்ட ஒர்க் பண்றாரு. அவங்களுக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை வருது. அது 2 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கா சொல்றாங்க. இது ரொம்பவே காமன். ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த முதலாளிக்கும் அங்க வேலை செய்யற தொழிலாளிக்கும் இல்ல ஷேர் ஹோல்டராகவும் இருந்திருக்காரு. சோ அவங்களுக்கு நடுவில் ப்ராப்ளம் வருது, பிரிவு அப்படின்றது ரொம்பவே காமனான விஷயம். மெட்ராஸ் சென்டர்ல இருந்து கோபி சுதாகர் வெளியில வந்து பர்தாபுல் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், பிளாக் ஷிப்ல இருந்து விஜய் சித்து வெளியில வந்து அவரு பிளாக் சேனல் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இது ரொம்ப நார்மலான விஷயம். சோ இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இது எங்க பிரச்சனையாச்சு அப்படின்னா, சுதர்ஷன் அவர்கள் காமனா சொல்லிட்டு போயிருக்கலாம், இந்த மாதிரி நாங்க வெளில வந்துட்டோம் கொஞ்சம் சரி செட் ஆகும் காமனா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஒரு முழு வீடியோவா டோட்டலி டெக் பாஸை வந்து டிஃபைன் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அந்த வீடியோ அவர் போட்டிருந்தாரு. அவர் இல்லைன்னு சொன்னாலும் உண்மையா தான் அதுல அவர் சக்சஸா இருந்தார். ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வெளியான ஒரே நாள்ல 5+ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்த டெக் பாஸ் 4+ மில்லியனுக்கு மாறிடுச்சு. ஓகே, இதை நம்ம சரி தப்புன்ற கான்செப்ட்குள்ள போக வேணாம். ஏன்னா அவங்களுக்குள்ள 2 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க. நிறைய மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம், நிறைய எமோஷனலா அவங்க டேமேஜ் ஆயிருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி அது அவங்களுடைய பர்சனலான ஒரு பிரச்சனை. ஸோ அதுல நான் ஒப்பீனியன் சொல்றதுக்கு விரும்பல. ஆனா பிரச்சனை எங்கன்னா இவங்க 2 பேருமே பேசின இந்த மாறி மாறி இவங்க வீடியோ பேசிட்டாங்கல்ல, இந்த வீடியோல இவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன பயங்கரமா ட்ரிகர் பண்ணுச்சு. இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமை பத்தியும் நம்ம பேசி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தையும் எனக்கு கிரியேட் பண்ணுச்சு. என்னையா ஸ்கேம்னு பெருசா பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லித்தல அப்படின்னா சுதர்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது 10%, அதாவது 10% பெய்டு கண்டென்ட்டும் 90% ஆர்கானிக் கண்டென்ட்டும் போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனா இப்போ 99% பெய்டு கண்டென்ட் அண்ட் 1% தான் ஆர்கானிக் கண்டென்ட் வருதுன்றத வருத்தமா சொல்லியிருந்தாரு. நான் முதல்ல என்ன கேட்கிறேன், 10% பெய்டு கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்களே, அதை உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நியாயமா சொல்லி தான் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பெய்டு ப்ரமோஷன்னா என்ன, இல்ல ஆர்கானிக் கண்டென்ட்னா என்ன அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்காக சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது ஆர்கானிக் கண்டென்ட் அப்படின்னா, இப்ப நான் ஒரு மொபைல் வாங்குறேன் இல்ல ஒரு லேப்டாப் வாங்குறேன், அது எப்படி இருக்கு அப்படின்றத என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உண்மையா எனக்கு என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்றேன். இது ஆர்கானிக் கண்டென்ட். பெய்டு கண்டென்ட் அப்படின்னா யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி என்கிட்ட வந்து காசு கொடுத்து இது என் ப்ராடக்ட், உனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, நீ இது நல்லா இருக்குன்னு சொல்லி விடுயா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில ஆயிரங்களையோ சில லட்சங்களையோ கொடுத்து என்னைய ப்ரமோட் பண்ண சொல்றாங்க. நான் இதை காசு கொடுத்து வாங்கின நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் சொல்றேன். இது பெய்டு கண்டென்ட். சரி, அதுல என்ன உனக்கு பிரச்சனை? அவன் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான், நிறைய பேர் அவனை ஃபாலோ பண்றாங்க, பெய்டு கண்டென்ட் தேடி விட்டு அவன் சம்பாதிச்சு உனக்கு என்ன பிரச்சனை இங்க கேட்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நானும் நீங்களோ சுதர்ஷனையோ இல்ல அடடா கிரியேட்டர்ஸையோ டெக் பாஸையோ டெக் சூப்பர் ஸ்டாரையோ இல்ல எந்த ஒரு டெக் சேனலையோ எதுக்கு ஃபாலோ பண்றோம்? எனக்கு வந்து இந்த போன் பத்தியோ இல்ல டெக்னாலஜி பத்தியோ எனக்கு அறிவு இல்ல. ஆனா நான் பொருள் வாங்க போறேன், நான் ஒரு 50,000 40,000 செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்க போறேன். எனக்கு நீ சஜஷன் கொடு. ஏன்னா காசுங்க, நம்ம ஒரு இஎம்ஐல வாங்கியிருப்போம், மாச சம்பளத்துல வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், இல்ல கஷ்டப்பட்டு நம்மள காசு வாங்கியிருப்பல. சோ எனக்கு அந்த அறிவு இல்லப்ப, நான் உனக்கு அந்த அறிவு இருக்கு, நான் அவனை நம்புறேன். சோ எனக்கு சஜஷன் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்கறோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க காசு கொடுத்து ப்ராடக்ட்டை வாங்கி உண்மையா நம்ம கிட்ட உண்மையை சொல்லிட்டு நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னதை நம்பி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நம்மளை காசை செலவு பண்ணி அந்த பொருளையும் வாங்குறோம். ஆனா திடீர்னு இவங்க ஒரு நாள் வந்துட்டு, நாங்களாம் வாங்கிலாம் அதை சொல்லலைங்க, எங்க கிட்ட காசு கொடுத்தாங்க, எங்க கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பத்தி நல்லதா சொல்ல சொன்னாங்க, அதனால நாங்க சொல்லிட்டோம் அப்படின்ற மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அதாவது நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்றத ஒரு கில்ட்டினஸே இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம போற போக்குல சொல்லிட்டு போறாங்க. ஆனா இதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டான்.
அதனாலதான் முதல்லயே சொன்னேன், நீங்க டெக் பாஸ்க்காகவும் டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் வருத்தப்படுறீங்களே, உங்க 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி ஏமாத்திட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க ஏன் கேள்வியே கேட்கல? சரி, இந்த பெய்டு ப்ரமோஷன் ஆர்கானிக்கா நடந்தா அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. அதாவது நான் இந்த வீடியோல காசு வாங்கிட்டு இந்த வீடியோ போடுறேன், எனக்கு இந்த பிராண்ட் வந்து பே பண்ணிருக்கு, நான் உங்ககிட்ட அந்த பிராண்டை பத்தி சொல்றேன், நீங்க பார்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு உண்மையா பை ஸ்பான்சர்டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்பை சொல்லிட்டு இது பெய்டு வீடியோன்னு சொல்லி போட்டா அதை பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அது எத்திக்கலான ஒரு மார்க்கெட்டிங் விஷயம், தப்பு கிடையாது, அது அவங்களுடைய வியாபாரம். ஆனா இப்படி எதுவுமே சொல்லாம நான் காசு கொடுத்து வாங்கி ரிவ்யூ பண்றேன், இல்ல எனக்கு அவங்க கொடுத்தாங்க நான் உண்மையா ரிவ்யூ நான் சொல்றேன், இப்படின்ற மாதிரியான பொய் பித்தலாட்டத்தை பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்களே, இது ஏமாத்து வேலையா இல்லையா? இந்த ஸ்கேமை பத்தி நம்ம ஏன் யாருமே பேச மாட்டோம்? ஏன்னா இந்த ஸ்கேம் யூடியூப் உலகத்துல ரொம்ப லீகலா நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம. அதாவது உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபரோ இல்ல ஒரு டீமோ இல்ல டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் சொல்றது மூலமா நம்மளோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் அவங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்றோம். இதை வச்சுட்டு வேற ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட டீல் பேசுறாங்க, என்ன 5 லட்சம் பேர் ஃபாலோ பண்றான், என்ன 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்றான், சோ இத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறான், சோ இத்தனை பேருடைய நம்பிக்கை என் சேனல் கிட்ட இருக்கு, சோ எனக்கு நீ காசு கொடு. விச் மீன்ஸ் லிட்டரலி அந்த 5 லட்சம் பேரையோ 50 லட்சம் பேரையோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸை ஏதோ ஒரு கார்பரேட் கிட்ட காசு வாங்கிட்டு நம்மளுடைய உரிமை இல்லாம நம்மள போய் வித்துடுறாங்க. இதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இது தப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியல, அவங்க கில்ட்டே ஆகல, ஏன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனாலதான் சுதர்ஷன் அவர்கள் நாங்க 10% பெய்டு கண்டென்ட்க்கு மட்டும் தான் நாங்க வந்து யோசிச்சோம், அதாவது 10% உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண நாங்க நினைச்சோம், ஆனா எங்களை 99% நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. சரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 10% நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, இப்போ எங்களுக்கு 99% நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2 பேருக்குமே கொஞ்சம் கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு கில்ட் ஆகவே இல்லை. இதுதான் என்ன பயங்கரமா ட்ரிகர் பண்ண விஷயம். சரி, இப்போ என்ன பண்றது? இந்த டெக் சேனல், இந்த ரிவ்யூ சேனல் ஃபுல்லா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பாஸ் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த டெக் சேனலோ இல்ல மற்ற சேனல்ஸ் மட்டும் கிடையாது, மொத்த யூடியூப் உலகமே ஒரு ஸ்கேம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சேனல் வேணாலும் கிரியேட் பண்ணுங்க, ஒரு கப்பிள் சேனலா இருக்கட்டும், இல்ல ஒரு சோலோ காமெடி சேனலா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி டெக் சேனல்ஸ் அப்படி எதுவாக இருக்கட்டும், நீங்க ஒரு லெவல் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா, லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்திட்டீங்க அப்படின்னா, உங்களை தேடி ஒரு கார்பரேட் வரும். அந்த கார்பரேட்டுக்காக நீங்க கண்டிப்பா வேலை செய்ய தான் போறீங்க. விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சேனலே எடுத்துப்போமே, இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் சொல்றது, அரசியல் சார்ந்து சில விஷயம் பேசுறது, சினிமா சார்ந்து சில விஷயம் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி பத்தி ரிவ்யூ பண்றது கிடையாது, இல்ல வேற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ எதுவும் பண்றது கிடையாது. ஆனா நம்மள மாதிரி சேனல் மூலமாவே ஸ்கேமிங்கே நடக்கும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்னோம், நம்ம ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்றேன்னு வச்சுப்போமே. சோ இப்போ ஒருவேளை இப்போ நம்ம யாரும் கண்டுக்க போறது இல்ல, ஃபியூச்சரிஸ்டிக்ல நமக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஒப்பீனியன் பேஸ்டான ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கலாம், இல்ல இந்த பிக் பாஸ் நடக்குதுல்ல, அதுல யாரோ ஒருத்தர் உள்ள போன ஒருத்தர் பெய்டு ப்ரமோஷன் பண்றதுக்கு நம்மள தேடி இவங்களை பத்தி பாசிட்டிவா ஒப்பீனியன் சொல்லுங்க, நம்மள ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம நான் சொல்லி இந்த மாதிரி சேனல்ஸ் சொல்றேன். அண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல நீங்க அந்த கேம்பெயின் எல்லாம் பண்றீங்க, சோ இந்த பார்ட்டிக்கு ஃபேவரா நீங்க கருத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு சேனல் சில கருத்துக்கள் பேசுறது மூலமா மக்களோட நம்பிக்கையை, இவன் ஒப்பீனியன் கரெக்டா சொல்லுவான், நியாயமா சொல்லுவான் அப்படின்ற நம்பிக்கையை மக்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல ஏதோ ஒரு தனிப்பட்ட மனுஷன் கிட்ட போய் வித்து அவங்களுக்கு ஃபேவரான ஒப்பீனியனை இவங்களோட சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸுமே இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஃபைனலி ரிப்பீட்டடா நான் சொல்ற விஷயம், இந்த யூடியூப் உலகமே ஒரு ஸ்கேம், எதையுமே நம்பிடாதீங்க. டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்துல இருந்தும் சரி, இல்ல இந்த ஒட்டுமொத்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்கேம்ல இருந்தும் சரி, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்தை, அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை பத்தியா இருக்கலாம், இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பத்தியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கருத்தை பத்தின ஒரு பிரச்சனையை பத்தின ஒரு ஒப்பீனியனா இருக்கலாம். யாரோ ஒரு சேனல் இல்ல யாரோ ஒரு தனிநபர் சொல்றாங்க அப்படின்னா அதை காதுல கேட்டுக்க மட்டுமே செய்யுங்க, அதை நம்பிடாதீங்க. யாரையுமே பிளைண்டா நம்பிடாதீங்க. இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை யாரு மேலேயுமே வச்சிடாதீங்க. அந்த நம்பிக்கையை நீங்க யார் மேலேயாவது வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உங்களை குனிய வச்சு உங்க முதுகுல குத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வர்றதுக்கு முன்னாடி நீங்க பல விஷயத்த அவங்களால இழந்திருப்பீங்க. சோ எல்லா கருத்தையும் கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா 4 சேனல்ல போய் தேடுங்க. அவன் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது, ஆனா அவன் சொல்றது ஒரு கருத்து. அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு நீங்களும் அந்த கம்பெனிக்கார என்ன சொல்லியிருக்காரு தேடி பாருங்க. அதே சமயத்துல மத்தவங்க ஒப்பீனியன் கேளுங்க. கடைசியில சுயமா சிந்திச்சு உங்களுடைய முடிவு நீங்க எடுங்க. இது ஒரு மொபைல் வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பத்தி ஒரு கருத்தா இருக்கலாம், இல்ல ஒரு பிரச்சனையை பத்தி அனலைஸ் பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கலாம். எந்த ஒரு தனி நபரையும் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை எந்த ஒரு தனி யூடியூப் சேனல் மேலையும் எந்த ஒரு தனி இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் மேலையும் வச்சிடாதீங்க. ஏன்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். இதுல யாரு காசுக்காக பேசுறா, யாரு உண்மையிலேயே அவங்க கருத்து பேசுறா, யாரு நியாயமா பேசுறா அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்களால முடியவே முடியாத காரியம். சரிப்பா, இவ்வளவு நல்லா பேசுறியே, அப்போ நீ சொல்றதை கேட்கலாமா, நாங்க நீ சொல்றத கத்துக்கலாம் நம்பலாமா அப்படின்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க.
எவன் சொல்றதையும் நம்பாதீங்கன்னு சொன்னல, அதுல நானும் சேர்த்து தான். நான் சொல்றதையும் தயவு செஞ்சு நம்பவே நம்பிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோல இந்த நிமிஷம் நான் பேசிட்டு இருக்க விஷயம் ஒரு நியாயத்துக்காக பேசணும் மனநிலையில நான் பேசியிருக்கேன்னு வச்சுப்போமே, அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா இதே மாதிரி தான் நான் 2 வருஷம் கழிச்சு இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்லணும், அதே மாதிரி என்னையும் நம்பாதீங்க, எவனையும் நம்பாதீங்க. கடைசியா the moral of the video is சுய சிந்தனையோட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு உங்களுக்கான சின்ன சின்ன முடிவையும் நீங்களே எடுங்க. இன்னொருத்தரை நம்பி அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்னு நம்பிடாதீங்க. அதுதான் moral of the story. இப்படி நீங்க உங்க லைஃப் ஸ்டைல நீங்க வடிவமைச்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி உங்க முடிவுகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூடியூப் ஸ்கேம்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கேம்லயும் உங்களால தப்பிச்சுக்க முடியும். சோ பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. இல்ல அப்படின்னா இந்த உலகத்தால வச்சு செய்யப்படுவீங்க. சோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் buddies.